இனி வரப்போகிற நாள் தான் உங்கள் எதிர்காலத்தை முடிவு பண்ணும். ஒவ்வொரு கிளாஸும் கவனமாக படித்தா மட்டும்தான் +2ங்கிற இந்த பெரிய கடலை தாண்ட முடியும். எப்படியாவது பாஸ் ஆனால் போதுன்ற நினப்பு யாருக்குள்ளேயும் வரக்கூடாது. நல்லா படிக்கணும்னு உங்களுக்குள்ளே நீங்களே முடிவு எடுத்தால் தான் நல்லது. உங்களுக்காக என்ன வேணாலும் நாங்கள் பண்ண ரெடியாக இருக்கோம். நிமிஷாவும் நைனாவும் இங்கே வாங்க, அந்த புக்கை கூட எடுத்துகிட்டு வாங்க. இப்படி வந்து நில்லு. சுரேஷும் ஃபைசியும் அந்த புக் எடுத்துட்டு இங்கே வாங்க. இங்கே வந்து நில்லுங்க. நீங்க 2 பேரும் அங்க போகணும். இங்க ஒரு ஆளு, அங்க ஒரு ஆளு. போய் உட்காரு. நீங்க தானே ஆசைப்பட்டீங்க அங்க உட்காரணும்னு. அங்க ஒரு ஆளு, இங்க ஒரு ஆளு. போங்க போங்க. ஓ சிரிக்கிறது. இப்படி பார்த்தா கண்ணு குத்திடுவேன். நேரா உட்காரு. பொண்ணா இருந்தாதான் படிக்க முடியுமா? நான் சரி பண்றேன். அப்பா மாட்டிக்கிட்ட போல. நீங்க அங்க போய் உட்காருங்க. வினோத் கொஞ்சம் நகர்ந்து உட்காரு. ஷாம் நீயும் கொஞ்சம் நவரு. இந்த பொண்ணு அங்க உட்காரு. இனிமே உங்க யாருக்காவது படிக்கிறதுக்கு வசதி வேணும்னா சொல்லுங்க. புரியுதுல? நீங்க பாத்துருக்கணும் மூவ் பண்ணோட ஃபைசியோட முகத்தையும். இஞ்சி மிளகு ஒரே நேரத்துல கடிச்சு இதே மாதிரி தானே அனீஷும் வினோத். ஆமா ஆமா. வினோத் அழுகல, அது மட்டும் தான். நம்மளால இவ்வளவுதானே பண்ண முடியும். பைத்தியம் இப்படி அசிங்கப்படுத்துறதுக்கு நாங்க என்ன பண்ணோம்? என்ன அசிங்கப்படுத்திட்ட? நீங்க தானே கேட்டீங்க. நாங்க விளையாட்டுக்கு தானே பண்ணோம். அதுக்கு நீங்க நாங்க அதை சீரியஸா எடுத்துக்கிட்டோம். ஆனாலும் இது பெரிய ஆப்பு தான் எங்களுக்கு. இதெல்லாம் நடக்காது. முடியாதா? எதுக்கு? ஒன்னா சேர்ந்து படிக்கிறது அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அது என்ன ஒரே கிளாஸ்ல முடிஞ்சிருச்சா? எங்களால முடியல. ப்ளீஸ் டி ஒன்னு சால்வ் பண்ணிக்கோ. அப்ப அண்ணனுக்கு? எனக்கும் ப்ளீஸ்டா. அப்ப தோத்துட்டீங்கல்ல. சரி நான் சார் கிட்ட சொல்றேன். தேங்க்ஸ் டி. வாடா. ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க விளையாட்டா ஒண்ணு பண்ணீங்க, நாங்களும் பண்ணோம். இது இங்கே முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்கூல்ல நமக்கு கடைசி வருஷம் இது. இந்த ஸ்கூலுக்காக நமக்கு நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. நீங்களும் ஒத்துழைக்கணும். இருப்போம். ஓகே ஓகே. ஒன் ஃபார் ஆல். பசங்க நல்லா படிச்சு மேல வந்துட்டா நான் இந்த ஆட்டோ ஓட்ட வேண்டியது அவசியமே இல்லை. எல்லாம் ஒரு கனவு தான், வேற என்ன. அப்ப சரி. அட யாரு நம்ம பீட்டரா? உன்னியண்ணா நீங்களா? வாங்க. இல்ல வேணாம், நான் நடந்தே போறேன். பீட்டரை பார்த்து ரொம்ப நாளாச்சே. உங்களதான் ஆளே பார்க்க முடியல. ஸ்கூல் முடிஞ்சா வீடு, வீடு முடிஞ்சா ஸ்கூலு, அப்புறம் எங்க வெளியே போகணும்னாலும் நடந்து. அதெல்லாம் பழகிருச்சு பீட்டரே. இன்னும் ஒரு 2 வருஷம் தான், அதுக்கப்புறம் வீட்லயே இருந்துக்கலாம் தனியா. அதை நினைக்கும் போதுதான். அண்ணே, அது அப்புறம் நடக்கிற விஷயம் தானே. அதை நினைச்சு ஏன் இப்ப டென்ஷன் ஆறீங்க? சொல்லிட்டேன் அவ்வளவுதான். ஆனா 30 வருஷ வாழ்க்கை என்னோடது. அதெல்லாம் பெரிய பாகியம் தானே. அதை விடுங்க. என் பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க? வீட்டுக்கு வந்து அதான் சொல்லிக்கிட்டே இருப்பா. அவங்க எல்லாம் திறமைசாலிங்க தான், நம்மள மாதிரிலாம் கிடையாது. எதிர்காலத்தை பத்தி தான் அவங்க யோசிக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த மாதிரி பசங்க தான் இந்த ஊருக்கு தேவை. என் பொண்ணு இப்ப உயிரோட இருந்தா அப்படித்தானே இருந்திருப்பா. உன்னியண்ணா. ஐயோ இது என்னாச்சு? கேட்டு கேட்காத மாதிரி போறாரு. சும்மா தான் பேசிட்டு இருந்தோம், திடீர்னு அவர் பொண்ணு ஞாபகம் வந்துருச்சு. அது இனிமே அவரோட மரணம் வரையும் மறக்க முடியுமா? அவங்க கண் முன்னாடி தானே அவங்க குடும்பமே நஷ்டமானது. இவ்வளோ அப்பாவியான ஒரு மனுஷனை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை. அது சரிதான், பாதி சம்பளம் ஊருக்கு தான் செலவு பண்றாரு. ஓ சரிடா, நான் கிளம்பட்டா? பிரின்சிபல் இப்போ ஃபுல் ஹாப்பியில் இருக்கார். யாருக்குமே தெரியாத இருந்த நம்ம ஸ்கூலை இப்போ எல்லாருக்கும் தெரியுது இல்லை? அந்த கிரெடிட் அச்சுவுக்கு தானே. அது உண்மைதான். சென்ட்ரல் ஸ்கூல்லேருந்து பிரசாத் கூப்பிட்டுருந்தாரு. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்கூல் டைரி வேணுமா? அப்படியா? அது நல்ல விஷயம் தானே.
அதெல்லாம் சொல்ற அளவுக்கு பிரச்சனையும் விஷயமும் அதுல எல்லாம் யாரும் எழுதலைனாலும் மற்ற ஸ்கூலுக்குலாம் இது ஒரு ரோல் மாடல் தானே. ஆரம்பம் தானே, பாருங்க ஃபியூச்சர்ல அவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆமாம் ஆமாம். ஜூஸ் குடிங்க. இந்தாங்க. முதல்ல அவனுக்கு கொடுங்க. இந்தாங்க வாங்கிக்கோங்க. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். நம்ம ஃபர்ஸ்ட் எங்களோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி. சூப்பர். ட்ரீட் வேணும்னா தேங்க்ஸ் மச்சான். ஆமா, எங்களுக்குலாம் இல்லையா? டின்னர் எங்க வீட்ல தான், எல்லாரும் வரணும். அதானே பார்த்தேன். வந்துருவாங்க. அண்ணா அண்ணா அண்ணா, நானும் வரேன். அப்பா கூட போ, நான் வேற வேலையா போறேன். என்ன விட்டுட்டு போயேன். அவளை ஸ்கூல்ல விட்டுட்டு போடா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரி ஏறு ஏறு. பார்த்து போங்க சரியா? அப்ப நீங்க கூட்டிட்டு போங்க. ஓ, நான் ஒன்னும் சொல்லல. எப்படி இருக்கிறான் பாரு. இந்த ஊர்ல பார்பர் ஷாப்பே இல்லையா? இதுதான் இப்போதைக்கு பசங்களோட ஸ்டைலு. ஆஹா, அவனுக்கு ஏதாவது வேலை கிடைச்சிருந்தா இப்படி சுத்திட்டு இருந்திருக்க மாட்டான். அவன் படிப்புக்கான வேலை கிடைக்கும் போது கிடைக்கும். அதை எதிர்பார்க்காம நல்ல நேரத்தை வீணாக்காம இருந்தா அவனுக்கு நல்லது. அவன் போக மாட்டான், நான் சொல்றான். கிடைக்கல. தேடித்தான் கண்டுபிடிக்கணும். இந்த ஊர்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு. இந்த காலத்துல அவன் மனசு வச்சாதான் உருப்பிடவே முடியும். அது சரி, நான் நல்ல ஆளுகிட்ட புலம்பிட்டு இருக்கேன். நீ ஸ்கூலுக்கே போனதில்ல. அது என்னோட தப்பு இல்ல. பின்னாடி சுத்திட்டு படிக்க விடாம பண்ணிட்டு இப்ப என்ன குற்றம் சொல்றீங்க? அதான் நான் பண்ண ஒரே ஒரு தப்பு. ஹலோ. டேய் என்னடா பண்றீங்க? வெக்கமே இல்லையா அப்படி ஸ்கூல் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்க? அப்போ நீ போகிறது? அது காலேஜ்டா. போன வருஷம் இங்கேருந்து போனவங்க தானடா இப்போ காலேஜ்லேயும் படிக்கிறாங்க. ஆமா. இன்றைய குழந்தைகள் தான் நாளைய எதிர்காலம் கேள்விப்பட்டதில்ல நீ? அப்படியா? அப்படின்னா நீ அச்சுவா விட்டு புடி மச்சான். அதை நான் பார்த்துக்கிறேன். பாத்துக்கோ. வேணும்னா என்னோட அனுபவத்துல உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குற, கேட்டுக்கோ. சொல்லுடா, கேட்குறேன். சொந்தமா முடிவெடுக்கிற பொண்ணு பின்னாடி போனா வச்சுக்கோ, எதுவும் நடக்காது. புரியலையே. டைம் வேஸ்ட் பண்ணினா அப்புறம் பின்னாடி யோசிக்க வேண்டியதா இருக்கும். அனுபவத்துல சொல்றேன். கொஞ்சம் மெதுவா சாப்பிடுறா. இன்னைக்கு சீக்கிரம் வந்திருக்கீங்க. இன்னைக்கு நிறைய மணி ஆர்டர் இருக்குல்ல, அதனால தான். அப்படியா? அடே முரளி, இங்கதான் இருக்கியா? ஒரு சந்தோஷமான விஷயம். காமெடி பண்றான். என்ன கிண்டல கிண்டல? இப்படி சாப்பிட்டா நீ வாய் வலிச்சு செத்துருவ. இந்த பொங்கல்ல யாரும் உனக்கு சூனியம்? ஏன் இவ்வளவு சந்தோஷமா நம்மளோட இருக்கீங்க? சிவனை நிரபராதின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? நான் இப்ப அங்க இருந்து வர்ற வழியில கேள்விப்பட்டேன். அது அந்த சரி. பொம்பளைய மஸ்கட் ஏர்போர்ட்ல நேத்து கைது பண்ணிட்டாங்க. உலக அளவுல கஞ்சா கடத்துறதுல அவ முக்கியமான ஆளு. கடவுளே, மாயாவோட பொண்ணோட வேண்டுதல் வீணாகல. ஆமா, உண்மையிலே என்னதான் நடந்துச்சு? கை குழந்தையோட டிராவல் பண்ண ஒரு பொண்ணோட பேக வாங்கி அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண அந்த சிவன் போலீஸ் கிட்ட மாட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்குள்ள கஞ்சா இருந்ததே தெரிய வந்துச்சு. தலை வெட்ட வேண்டிய கேஸ் தான். காசுக்காக என்ன பண்றதுக்கு சில பேர் ரெடியா இருக்காங்க. அந்த காலெல்லாம் போயிடுச்சு. மாயா, நாங்க இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். கடவுள் நம்மள கைவிடலக்கா. இதெல்லாம் ஒரு சோதனை தாமா, எல்லாம் சரியாயிடும். இப்ப அங்க இருக்க விஷயம் எல்லாம் எப்படி? இனி அங்க தங்க மாட்டாராம். கூடிய சீக்கிரம் அவர் இங்க வந்துருவாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு விசா கிடைச்சது. இனி அத பத்திலாம் கவலை இல்ல. உயிர் படைச்சதே எனக்கு பெரிய பாக்கியம். அக்கா, இங்க ஏதாவது இருக்கா? எதுவுமே சாப்பிடல. புட்டு இருக்குமா? அது போதும். அதுதான் அவளுக்கு இஷ்டம். அப்ப உனக்கு? எனக்கு ஒண்ணும் வேண்டாக்கா. பிரியா குழந்தை நல்லா இருக்காளா? நல்லா இருக்காங்க. டீச்சரோட தங்கச்சி வந்திருக்காங்க. அதான் நான் இங்க வந்திருக்கேன். சரி, நீங்க உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். இன்னும் தின்னுட்டே இருக்கேன் பாரு. சாப்பிடுமா. டே தம்பி, கொஞ்சம் நிப்பாட்றா. நீங்க அவனுக்கு சம்பளம் போடலையா? ஏன் சாப்பாடு காப்பாச்சிடாதீங்க. சாப்பிடு.
இது எப்படி இருக்கு? செம. தமிழ் சினிமாவோட சரித்திரம்டா. அப்ப இதை பாருடா. മിസ്റ്റർ ഡേവിഡ് കണ്ടിട്ട് സിഗരറ്റ് വലിക്കുന്ന ആളാണെന്ന് തോന്നുന്നില്ല. இது எப்படிடா இருக்கு? இதுவும் செம்மையா இருக்குடா. ரெண்டும் சூப்பரா இருக்கு. ஐயோ சாரி அச்சு. சாரியா? நேத்து தானே உங்களுக்கு பிரின்சிபல் வார்ன் பண்ணாரு. இது இப்படியே விட்டுட்டா வேலைக்கு ஆகாது. சாரி அச்சு ப்ளீஸ், இனிமே சத்தியமா கொண்டு வர மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் அச்சு. நம்பலாம்ல. இதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். ஓகேல? ஓகே சொல்லலாம்ல. ஓகே அச்சு நீ வந்த விஷயத்த சொல்லு. அது நாங்க இப்போ அச்சு ப்ளீஸ், காய்கறிக்கு தண்ணி அடிக்கிறது, வேஸ்ட் எரிக்கிறது, இந்த மாதிரி வேலையில இருந்து இன்னைக்கு ஒரு நாள் எங்களை விட்டுறேன் ப்ளீஸ். சரி, இன்னைக்கு உள்ளதை நாங்க பாத்துக்கிறோம். நாளைக்கு நீ தான் பாத்துக்கணும், சரியா? ஓகே ஓகே யமுனா சொன்னா சரிதான். இப்போ நாங்க வந்தது வேற ஒரு விஷயம் சொல்றதுக்கு. நாளைக்கு தமிழ் புத்தாண்டு. சரத் சார் அப்புறம் சாந்தினி டீச்சரோட வெட்டிங் அனிவர்சரி. நாங்க ஈவினிங் போறோம். நீங்களும் வரீங்களா? எங்களை யாரும் கூப்பிடல, சும்மா ஒரு சர்ப்ரைஸ்க்காக தான் போறோம். அதெல்லாம் போர் தானே. ஆ, போர் அடிச்சா நீங்க வர வேணாம். அதுவும் போச்சு. அப்புறம் அண்ணா உங்களோட டேப் கொண்டு வாங்க, கொஞ்சம் போட்டோஸ் எடுக்கணும். அது பிரின்சிபல் கையில தான் இருக்கு. நீ தானே போட்டு கொடுத்த. ஓ, அது இது வரைக்கும் கிடைக்கலல்ல. கிடைக்கும். அதுக்கு உங்க அப்பா துபாயில இருந்து வரணும்ல. அந்த அளவுக்கு மோசமான விஷயம் தானே இதுல இருக்கு. இனிமே அதை வச்சு நீங்க சண்டை போட வேண்டாம். நாங்க வேற பாத்துக்கிறோம். சண்டே நாங்களும் வரோம். அப்படின்னா ஷேர் கொடு. ஷேரா? அது எதுக்கு? அப்புறம் கையை வீசிட்டா போவோம், gift வாங்கணும். அது பேக்ல இருக்கு, அப்புறம் தரேன். அப்புறம் நீங்களும். அதுவே அவன் கொடுப்பான். ஓகே, நாங்க கிளம்புறோம். காசு ஈவினிங் வேணும், சரியா? ஏமாத்திடுவானா? இல்ல. அதுக்கு என்கிட்ட காசுலாம் இல்ல. அப்ப அந்த பொண்ணுங்க கேட்டப்ப எங்க இருந்து வந்தது? லேடிஸ்ரா, எப்படி இல்லைன்னு சொல்றது? அப்ப எங்களோட ஷேரும் நீயே குடுறா, கிடைக்கும் போது கொடுக்குறோம். எப்போ?